என்னதான் அவங்க ராஜயோகம் இலக்கணம் அந்த ராஜயோகம் மேல அவர் சிஎம் ஆயிட்டா ஒரு தடவை சிஎம் அதெல்லாம் முடிஞ்ச மாதிரி தானே, முடிஞ்ச மாதிரி தான். இப்ப மறுபடியும் அந்த இடத்த பிடிக்கணும்னா ராஜ தந்தகம் தேவை. தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு மரியாதை வந்ததுக்கும் காரணம் விஜய் தான். ஸ்கூல் எல்லாம் எவ்வளவு மோசமான சூழல் போயிட்டு இருந்ததுன்னு தெரியும். தூசி தட்டி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வேற லெவலுக்கு கொண்டு வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலா கொண்டு வச்சது விஜய்னால தான். நிறைய சேஞ்சஸ் ஆகும். அதுக்காக சிஎம் ஆகிட மாட்டாரு விஜய். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திரு அமாவாசை பொன்முடி அவர்கள் இருக்கிறார். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, சர்ச்சை ஜோதிடர். வணக்கம் சார். நன்றி சார். சர்ச்சை ஜோதிடர்னு சொன்னேன்னு தவறா நினைச்சுக்க வேணாம். சர்ச்சைகளுக்கு விளக்கம் அளித்து அதை தெளிவுபடுத்துற ஜோதிடர் அப்படின்னு சொல்றேன் சார். அதிமுக எடப்பாடியார் அவருக்கு இப்ப எப்படி சார் இருக்கு அவரோட சூழ்நிலை? ஏமாந்தா இவ எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. வழக்கமா சொல்றதுதான் எல்லாரும். ஆனா சோ அவர் வந்து ஏமாத்தப்படுவாரு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, அவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு அவர் சுத்தி அவங்ககிட்ட ஜோசிக்காரங்களே உங்களை எதிர்த்து நிக்க கால் இல்லை ஏதாவது சொல்லலாம். ஓகே ஓகே, அவரை ஹைலைட் பண்ணிட்டு ஹைலைட் பண்ணி ஒரு ஜோசிக்காரங்க கூட உசுப்பேத்தி விடலாம். ஓ, நீங்களே சொல்றீங்களே தைரியமா. உசுப்பேத்தி விட்டவங்க எனக்கு பக்கத்தால இருக்கிறதுனால எதையுமே தெரியாம சொல்லக்கூடாது. கண்டிப்பா நான் தெரிஞ்சுதான் சொல்லுவேன். கொஞ்சம் பேர் எடப்பாடி அண்ணனுக்கு பார்த்தது நான் தான் ஜோசியம் பார்க்க, நான் தான் பர்சனலு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. நான் வந்து இந்த நம்பர்னு ஸ்தானத்துல உட்காந்துட்டு இருக்கேன். அந்த மெயினான ஜோசிக்காரங்க ஒரு 15 பேர் இருக்காங்க. அதுலயும் நானும் ஒருத்தேன். அப்ப என்ன ஆகும்னா அப்படின் போது என்ன போட்டி நடக்கும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. என்னதான் அவங்க ராஜயோகம் இலக்கணம் அந்த ராஜயோகம் மேல அவர் சிஎம் ஆயிட்டா ஒரு தடவை சிஎம் அதெல்லாம் முடிஞ்ச மாதிரி தானே, முடிஞ்ச மாதிரி தான். இப்ப மறுபடியும் அந்த இடத்த பிடிக்கணும்னா ராஜ தந்தகம் தேவை. தனக்கு ஏத்த கோயிலுக்கு அவர் போய் தான் ஆகணும். போகும்போது இந்த சூழல் அவருக்கு வந்து சாதகமா இல்லை. ஓ, என்னன்னா ஏமாந்தால் ஆமா ஏமாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. எடப்பாடி அண்ணனோட ஜாதகம் என்கிட்ட இல்லை, விஜயோட ஜாதகம் கையில இருக்குது. இப்போ அடுத்து அவரை பத்தி தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். இப்போ அரசியல் சூழ்நிலை பரபரப்பா இருக்கிறதுக்கு காரணமே விஜய் தான். அவருக்கு எப்படி சார் இருக்கு? பரபரப்பாம இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு மரியாதை வந்ததுக்கும் காரணம் விஜய் தான். விஜய் ஸ்கூல் எல்லாம் எவ்வளவு மோசமான சூழல் போயிட்டு இருந்ததுன்னு தெரியும். தூசி தட்டி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வேற லெவலுக்கு கொண்டு வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலா கொண்டு வச்சது விஜய்னால தான். இல்லைன்னா இந்த 5 வருஷத்துல இத்தனை வருஷம் இல்லாமல் ஏன் இந்த ட்ரிப் வந்து ஸ்கூலுக்கு கான்சன்ட்ரேஷன் போட்ட ஓட்டை நல்லா அந்த ஓட்டை போட்டு மறுபடியும் பேத்திருக்காங்க. எதனால? அந்த ஓட்டுக்கு செலக்ஷன் ஆகிக்குது. அதனால அந்த ரோடு இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? நீங்க வர வீதியில திடீர்னு ரோடு இல்லை, நேற்று பார்க்கும்போது அந்த ரோடு நல்லா இருக்குது. நான் அது மாதிரி 10 ரோடு நான் மெட்ராஸ்க்கு சொல்ல முடியும். நல்லா அந்த ரோட்டை பேத்து எடுத்து திருப்பி போடுறோம். அந்த காசு காசு மக்களோட காசு தான். அது போடலாமே. இது சிஎம்க்கு தெரியாது. நான் இதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் நான் அவரோட நாலேஜுக்கு போகாம ரோடுக்கு சஜஷன் பண்ணுங்கன்னு சொல்லி பொதுவா சொல்லிடுறாரு. அதுக்கு ஒரு அமைப்பு வந்திருக்கும், அதுக்கு 4 பேர் வந்திருப்பாங்க. இந்த ரோடு போடக்கூடிய சூழல் இருக்குதா? நல்லா தானே இருக்குது. அந்த காசை மிச்சப்படுத்துங்க. அதனால அந்த வார்டு கவுன்சிலர் பணம் சம்பாதிக்க முடியாதுதான். அந்த ரோட்டுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதுக்கு பதிலாக அவனோட தொகுதியில வேற என்ன பிரச்சனை, அந்த வார்டுல என்ன வேற கொடுக்கலாமே. இப்ப கூட நிறைய குக்கிராமங்கள்ல ரோடே இல்ல சார். அதுக்கான போராட்டங்களும் இப்போ நிறைய நடந்துகிட்டு தான் வருது. சேர்த்து மறுபடியும் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப மெட்ராஸ்குள்ள போனீங்கன்னா தெரியும். நீங்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்க பைக்ல சுத்துனீங்கன்னா ஏன் நேத்து கோடு நல்லா தானே இருந்தது, இன்னைக்கு ஏன் கோட்டை பேத்தாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது, கேட்க முடியாது. ஒவ்வொரு இதுலயும் நடக்குது. ஒருவேளை தேர்தல் வரப்போது அரசியல் கட்சியினர்
கொஞ்சம் அந்த மாதிரி ரோட பார்க்காம இருக்கணும், சுமூகமா நடக்கணும். எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அந்த காசு நிதியிலையும் சொல்லிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி இந்த இந்த அரசியல் இது வந்து பார்த்தீங்கன்னா, நீ எதை தேர்ந்தெடுத்து கரெக்டாக மக்களுக்கு போய் சேர்த்தையோ அங்கே போய் நிற்கும். இல்லை என்றால் கண்டிப்பாக மக்கள் உத்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட வேலூர்ல அவரோட பிரச்சாரம் நடக்குது. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? விஜய் அரசியலுக்கு வந்ததையும், அதாவது என்னன்னா, இன்னைக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பேச்சுல. விஜய்னால நிறைய மாற்றங்கள் அவர் ஏதாவது ஒன்று விஷயத்தை சொன்னாருன்னா கண்டிப்பா அதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க இவங்க. அது அந்த பிரச்சனையை இப்போ வந்து பூத் ஏஜென்ட் எல்லாம் எவனும் மதிக்காம தான் இருந்தாங்க. அவர் பூத் ஏஜென்ட்டை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்தாரு. இந்த வழியால எல்லா கட்சிக்காரும் எல்லாரும் இப்ப அதை பண்ண ஆரம்பிச்சு. அது மாதிரி இப்போ வந்து என்னன்னா, இப்போ ஏதாவது சொல்லுவார், ஒரு விஷயத்த சொல்லுவார், இந்த ஒரு வாரமா நடந்த விஷயத்த சொல்லுவார். அது மூலம் மக்கள் வந்து இன்னைக்கும் ஏதாவது ஒரு அசம் சின்னதா நடக்கும். ஓஹோ, இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம், ஆமாங்க, பூசம், நல்லதும் நடக்கும். அதே சமயத்துல அதாவது மூச்சு தனகையோ இல்ல வந்து அது பொதுவா எல்லா கூட்டங்கள்லயும் நடக்கிறது தானே சார். ரொம்ப சாதாரணமா ஜெயலலிதாமாக்கு அவ்வளவு கூட்டம் அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட வெளியில வந்தது மயக்கம் போட்டு வந்தாங்க கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. இவங்க சொல்லிதான் ஆவாங்க. ஏன்னா இவரை வெளியிலே வரக்கூடாது, வந்து அரசியல் பண்ணிடக்கூடாது, தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, பயமுறுத்துறது. அதெல்லாம் போனா கூட்டம் போனா இவ வந்தா கூட்டம் வரும், கூட்டம் வந்தா நெரிசல் வந்தா சாவாங்க அப்படின்னு ஒரு கூட்டம். ஏதோ சினிமால எல்லாம் காமிக்கிற மாதிரியே இருக்கு சார் அரசியல். மறைமுகமான மிரட்டல் தானே, ரொம்ப நேர்முகமா மிரட்ட முடியாதுல்ல. நம்ம நாட்டிலையும் நிறைய பிரச்சனைகளை வந்து அந்த காலத்துல வெள்ளைக்காரனை எதிர்க்கும் போது நாம போடாத கூட்டமா, பார்க்காத கூட்டமா, அப்ப நடக்காத நெருக்கடிகளா, அது மீறி எல்லாம் நடந்தது இல்ல. இதுவும் இப்ப யாரும் தடி கொண்டெல்லாம் அடிக்கிறது இல்ல சார். அப்படி ஒரு காலத்திலயும் கூட்டம் நடத்தினாங்களே, அப்பவும் புரட்சியா பண்ணாங்களே. அதனால வந்து அப்பவும் வெள்ளக்காரன் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்கெல்லாம் படிக்காத முட்டாளு, இவங்கெல்லாம் என்னைக்கு சாதிக்க முடியும், என்னைக்கு ஜெயிப்பாங்க, இவங்கெல்லாம் செஞ்சு என்ன செய்ய போறாங்க. இப்படி சொன்ன வெள்ளக்காரங்க நாடுல தான் நம்ம இந்தியர்கள் முக்கிய பதவிகள்ல இருக்கிறாங்க இப்போ. அதனால இந்த 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 பசங்கனால என்ன செய்ய முடியும், இந்த பசங்க இப்போ மக்கள் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. டெல்லியில என்ன நடந்தது, பஞ்சாப்ல என்ன நடந்தது, தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு பேச்சு நடக்கலையே, வழக்கமா 2 பக்கமே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டே தான். ஆமா, அதனால கண்டிப்பா இந்த ட்ரிப் வந்து 50-70% வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகும். ஓகே, அதுக்காக சிஎம் ஆகிட மாட்டாரு விஜய். கண்டிப்பா எதிர்கட்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள் 2வது இடத்துக்கு வந்துருவாரு. 2வது இடத்துல இருக்க 3வது இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, அதனால ரொம்ப காய நிறுத்தி தான் ஆகணும். இப்போ நீங்க எடப்பாடியாரை பத்தி சொன்னீங்கல்ல சார், விஜய்க்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா அவரை வந்து எல்லாரும் ஜோசப் அப்படின்னு சொல்றாங்க, அதனால அவருக்கு ஜாதகம் அந்த மாதிரி இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மக்கள் வந்து அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு டைம் ஜாதி மதம் எல்லாம் பார்த்தாங்க. போய் பார்க்க போனா கிறிஸ்டின் ஓட்டு அதிகமா இருக்குது. அப்போ வந்து இந்து நிற்கும் போது கிறிஸ்டின் ஓட்டு போடுறாங்க, இந்து ஜெயிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் அப்படின்ட்டு தனித்தனியா பிரிச்சிருக்காங்களே, சிறுபான்மையினர்னு ஒரு பேரும் வேற கொடுத்திருக்காங்களே, இந்துக்கள் தனித்து தானே விடப்பட்டிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த கேள்வி உருவாக்கி இருக்காங்க. அதிகமா இருக்காங்க. நீங்க நினைக்கவும் நாம நினைக்கவும் அவங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அவங்கதான் அதிகமா இருக்காங்க. அதிகமா ஆயிட்டாங்க. ஆமா, நிஜம் அதுதான். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி பார்க்க போனா சிறுபான்மையினராவே அவர்கள் இல்ல, இந்துக்கள் தான் சிறுபான்மையினரா இருக்கிறாங்க இப்போதைக்கு. அந்த மாதிரிதான் ஆயிட்டு வருது. காரணம் என்னன்னா, நாம வந்து அவங்ககிட்ட பெரிய ஒற்றுமை இருக்குது, இங்க இல்லங்கிறீங்க. அவங்க கிட்ட நீங்க போய் பேசும்போது 2 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. நீயும் நானும் ஒரு இடம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு மறைமுகமாவோ நேர்முகமாவோ இல்ல கண்ணிலேயே அவங்க ஹெல்ப் பண்ணிட ஆரம்பிச்சு. கண்ணிலேயே. இப்போ நீங்க ஜோசப்னு சொன்னதுனால, விஜய் சொன்னதுனால
ஜோசப் அவங்க வந்து ஜோசப்னு சொன்னதுனால அதுக்காக வந்து அவங்க அவங்க அம்மா இப்போ நீங்க சொன்னங்காட்டி தான் ஞாபகம் வந்தது. சோபா சந்திரசேகர். ஆமா. சமீபத்துல நான் ஈசாக்கு போயிருந்தேன் இந்த இடத்துக்கு. ஓ. போய் கும்பிட போயிருந்தேன், ஒரு கிளைண்ட்டோட போயிருந்தேன். அப்போ அன்றைக்கி நைட் தங்க வேண்டிய சூழல் இருந்தது. அப்போது நான் போய் தங்கும்போது அங்கே கீழே தான் நல்லா உட்காந்து சாப்பிடணும். அங்கே தங்கினவங்க எல்லாம் ஒவ்வொரு பேண்ட் இருக்குது, சர்வீஸ்க்கு ஒரு பேண்ட் இருக்குது, அங்கேயே வாலண்டியர்ஸ்க்கு ஒரு பேண்ட் இருக்குது, யோகா கற்றுக்கவங்களுக்கு ஒரு பேண்ட், எல்லாம் எங்களுக்கு ஒரு பேண்ட் இருக்குது. அந்த பேண்ட் இருந்தால் தான் எங்கே போனாலும் விட்டுருவாங்க. சாப்பிட்ற இடத்துக்கும் போனோம். அப்போது எல்லாருமே கீழே தான் பாய் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்களே தட்டு போட்டு வாங்கணும். அங்கே பாதிவே முக்கால்வாசி பேர் பணக்காரங்க தான், பிரபலமானவங்க தான் வருவாங்க. நான் பயங்கரமாக சிரிச்சிட்டேன். அவங்க வீட்டில் டைனிங் டேபிள் 2 பேர் நிற்பான், சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்ட தட்டு கூட எடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க தட்டு எடுத்து அடுத்தவங்க தட்டை எடுக்கிறாங்க, பண்ணணும், கழுவணும், நிற்கணும், சாப்பாடு போடணும், இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஆள் வந்தாலும் வருவாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என் கூட இருந்தது, ஆமாங்க மிகப்பெரிய ஆள் ஒன்று அம்மா வந்துட்டு இருக்கு. நான் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை கசக்கிட்டு திருப்பி பார்த்தேன். சரி, அவங்களுக்கு பாடி கார்டு வந்திருக்காங்களா, அவங்கள சுற்றி யார் இருக்காங்க, நம்ம ஒரு சினிமா கண்ணோட்டத்தோடு பார்ப்போம்ல. ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு யாராச்சும் கூட யார் வந்து அவ்வளோ பெரிய ஆள், தமிழ்நாட்டிலே பேர் சொல்கிற மாதிரி ஆள் அங்கே வந்திருந்தாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய சாக்கு. ரொம்ப தூரத்தில் இல்லை, நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், உங்களுக்கு அடுத்த லைனில் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜயோட அம்மாவா? வா, ஆமாம். நிஜமாவா? ஷாக் எனக்கு. ஓ, நீங்கள் சொல்கிறீங்க ஜோசப் கிறிஸ்டின் சொல்கிறேன், அவங்க ஈசாவில் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, என் கண்ணால் பார்த்தேன். ஓகே. சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் அங்க இருப்பாங்க இல்லைங்களா? இந்த முறை பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டரே வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி மோடியும் வந்திருந்தாரு. வெள்ளிங்கை மலைக்கு பக்கத்தால அது அந்த இருக்கிறதுனால அந்த வெள்ளிங்கை மலைனாவே சுக்கரனோட ஆதிக்கம், அந்த வைப்ரேஷன் எங்கேயும் வைப்ரேஷன் சுக்கரனோட ஆதிக்கம். வெள்ளிங்கை வெள்ளினாலே அவர் தானே. அங்க சுக்கரனோட ஆதிக்கம் பலமா இருக்கனால அரசியலுக்கு சாங்க சினிமா சம்பந்தப்பட்டவங்க இவங்கெல்லாம் அங்கே போனால் ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஈசாவில் போய் குளிச்சுட்டு வந்தாவே, அந்த பாதசத்தில் தண்ணியில் போய் குளிச்சுட்டு வந்தாவே மிகப்பெரிய யோகங்கள். தன்னோட நெகட்டிவிட்டி எனர்ஜி எல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜியாக வரக்கூடிய நானும் அடிக்கடி அங்கே போவேன், நிறைய ஜாதகம் பார்ப்பேன். போய் அந்த தண்ணியில் போய் ஒரு நாள் போய் ஸ்டே பண்ணி அங்கே தங்கி அங்கே திஷ்டி கழிப்பாங்க, அதெல்லாம் கழிச்சு பண்ணிட்டு வந்தால் அப்பா இந்த ட்ரிப்பு நான் வாங்கி அதுதான் போட்டேன். இப்போ இது அங்க கொடுத்த வஸ்திரம். ஆமா, என்ன காரணம் ஏன் வாங்கணும்னா ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக இதை போட்டேன். நம்மளுக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்ட்டு. அமாவாசை பொன்முடிக்கு அமாவாசைங்கிற பேரே பெரிய அடையாளம், துண்டு அடையாளமா இருக்குதுன்னு. ஓகே, கெட்டப்ல அடையாளப்படுத்துறீங்க. எந்த ட்ரெஸ் போட்டாலும் சிவப்பு துணி போடணும் அப்படின்னு. அதனால சுக்கரனோட பலம் இருந்தால் இந்த அரசியல் ரொம்ப பெருசா பேசப்படும். ரொம்ப நன்றி. நன்றி.